நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்தா போதும், நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து ஒரு சாங்காக கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஓகே, இதை வச்சு நம்ம எப்படி மணி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். கூகுளில் போயிட்டு ரைம் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணுங்கள், அதை உங்களோட டெக்ஸ்ட்டில் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், அது ஒரு சாங்காக ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ கேன்வா மாதிரியான ஃப்ரீ வெப்சைட்டில் போட்டு நம்ம ஒரு குவாலிட்டியான வீடியோவாக ரெடி பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். இது உங்கள் டிஎம் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இதோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அப்லோட் அ சவுண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டெக்ஸ்ட் டு சாங் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய சாங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நிறைய மாடல்ஸில் வந்து இப்போ ஹாப்பி பர்த்டே அப்படின்றது வந்து நிறைய ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் ரைம்ஸுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் டோனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ப்ரிவ்யூ மோடு இருக்கும், நீங்கள் அதை வந்து கேட்டுக்கலாம். இங்கே சாங் என்ன அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே நம்ம சிங்கரை செலக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன மாதிரியான சாங் இருக்கணும், உங்களோட ரைம் எந்த மாதிரியான சாங் பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணியாச்சு. இப்போது எந்த சிங்கர் வந்து வேணும் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு ஃபியூ மாடல் சிங்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுலேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இது செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே உங்கள் லிரிக்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு உங்களோட ரைம்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே லிரிக்ஸ் நிறைய இருக்கும், ஸோ அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பாபா பிளாக் ஷிப்பை கொடுத்துப்போம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட இங்கே லிரிக்ஸை டெக்ஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா இங்கே கிரியேட் அ சாங் கொடுங்க. இங்கே நம்ம வந்து கேட்டுக்கலாம். இங்கே வந்து 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வாய்ஸ் அண்ட் மியூசிக். உங்களுக்கு மியூசிக்கோடையே சேர்ந்து இந்த வாய்ஸும் வரணுமா, அப்படி இல்லைனா ஒன்லி வாய்ஸ் மட்டும் கொடுத்து இங்கே ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்லி லிரிக்ஸோட வாய்ஸ் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு வீடியோவோடையே டவுன்லோட் ஆகணுமா இல்லைனா சாங் மட்டும் டவுன்லோட் ஆகணுமான்னு. நம்ம ஆடியோவில் நம்ம எடிட் தான் பண்ண போகிறோம், ஸோ நமக்கு சாங் மட்டுமே போதும். நான் சாங் மட்டும் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வீடியோவோட வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே உங்களோட லிரிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆர்டிஸ்டோட நேம் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சாங் நேம் வந்து சும்மா ஏதாவது பாபான்னு கொடுத்துக்கலாம். இங்கே ஆர்டிஸ்ட் நேம் வந்து நான் என்னோடய சேனல் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உங்களோட சேனல் நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ கிரியேட்டர் சாங் கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்டோட இது மாறி இருக்கும். நேம் வந்து உங்கள் நேம் வந்திருக்கும், உங்கள் சேனலோட நேம் வந்து வந்திருக்கும். நீங்கள் ஒரு வீடியோவாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் வீடியோன்னு கேட்கும். ஸோ அந்தமாரி இடத்துல நீங்கள் வீடியோவாக டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் பேர் வர மாதிரி வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வியூஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இங்கேயும் நீங்கள் என்ன சாங் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லைனோ இல்லை அந்த தீமோ நீங்கள் வந்து அது பேராக கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு வீடியோவாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேன்வாக்குள்ளே போய்க்கோங்க.
ஸோ கேன்வாவில் இந்த வீடியோஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதோட தீம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களோட இமேஜ் இங்கே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பொசிஷன் பேக்வேர்ட். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இங்கே டெக்ஸ்ட்டை கொடுங்க. உங்கள் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பேஜ் கொடுத்ததுக்கப்புறமா ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷன் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே உங்கள் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம மியூசிக் வந்து இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு கர்சரை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மூவ் பண்ணாலே போதும். Black sheep, have you for my master and one for my... ஓகே, இதே மாதிரி க்ரியேட்டிவான வீடியோஸ் உங்களாலையும் வந்து மேக் பண்ணி அதுவும் ஃப்ரீயாக மேக் பண்ணி நம்மளால் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப் மூலயமா வந்து ஆடியோ டவுன்லோட் பண்ண போகிறீங்க. உங்களோட டெக்ஸ்ட், உங்களோட ரைம்ஸ் என்னவோ அந்த ரைம்ஸ் எடுத்து அதில் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. இதே மாதிரியான க்ரியேட்டிவான வீடியோஸை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது உங்களால் ஈஸியாக இதில் மணி ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் உங்களோட ஓன் வாய்ஸை கொடுங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து இதுலேருந்து மணி ஜென்ரேட் பண்ண முடியும். வச்சுருக்க இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஷேர் கொடுத்து இங்கே கீழே டவுன்லோட் இருக்கும். இந்த 2 பேஜும் இருக்குது. இங்கே MP4 தான் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வீடியோ வந்து இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.